ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணையில பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்காக எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அப்ப பல்லவன் பார்த்தீங்கன்னா, "அண்ணா நீங்க இங்க எடுங்க. நான் அந்த பக்கம் இருக்கு ட்ரெஸ்ஸு. நான் அங்க போயிட்டு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு கோட்ட எடுத்து போட்டு பார்க்குறாங்க. அப்ப நிலாவோட அண்ணா பார்த்தீங்கன்னா, பல்லவன் பக்கம் வந்துட்டு, "சூப்பரா இருக்கு தம்பி. இதோட விலை 20,000 பிராண்டட் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? சரி நீங்க வாங்க போறீங்க. காசு நாங்க தானே குடுக்க போறோம். வேணும்னா ஒரு 2, 3 கூட எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, பாண்டியும் பார்த்துடுறாங்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி பார்த்தீங்கன்னா, "ஏய் பல்லவா இது உனக்கு நல்லாவே இல்ல. கழட்டிடு வா அந்த பக்கம் நான் பார்த்துருக்கேன். அங்க போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. இங்க சோழன் பார்த்தீங்கன்னா, சேரன் கிட்ட வந்துட்டு, "அண்ணா இந்த கோட்டுக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்குமாண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்குன்டா" அப்படின்றாங்க. "சரி இருண்ணே நான் போட்டு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோழன் ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பல்லவனும், பாண்டியும் பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்கிறத சேரன் பார்த்துட்டு, "ஏய் என்னடா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பல்லவன் நடந்த விஷயத்த சொல்றாங்க. "சரி இந்த விஷயம் சோழனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இந்த ரிசப்ஷனே வேண்டான்னு சொல்லிடுவான்." அப்படின்றாங்க. "சரிண்ணே நாங்க யாரும் சொல்லல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சோழன் பார்த்தீங்கன்னா, கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, "அண்ணா அண்ணா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நிலாவோட அப்பா, "ஏய் என்ன மாப்பிள?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நல்லா இருக்கான்னு சொல்லி அண்ணாவ கேட்க போறேன்." அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்கு வீடு. உங்களுக்கு புடிச்சா ஓகே தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அவங்களுக்கு புடிச்சிருந்தா தான் எனக்கு ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணாகிட்டயும், தம்பிகிட்டயும் போறாங்க. அப்ப நிலாவோட அண்ணா பார்த்தீங்கன்னா, "என்னப்பா கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம நடந்துக்கிறாங்க இவ்ளோ பெரிய கடையில." அப்படின்னு சொல்றாங்க. "சரி விட்றா பார்த்துக்கலாம்." அப்படின்றாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலாக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நிலா சிம்பிளா போதுமா எனக்கு கிராண்டடாலாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்தீங்கன்னா, டல்லாவே இருக்காங்க. அங்க சோழன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து நிலான்னு கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, நிலா சந்தோஷமா எழுந்து போறாங்க. அப்ப நிலாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட, "என்ன மதி இவ்ளோ நேரம் இவ எவ்ளோ ஒரு டல்லா உட்காந்துருந்தா, இப்ப அவ மூஞ்சில சிரிப்ப பாத்தியா? அப்படி என்னதான் இருக்கோ தெரியல அவங்கிட்ட." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.